இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே நுழைந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை கதைக்க போகிறோம்னா, இன்றைக்கு பெரிதாக ஒன்றுமில்லை. இன்றைக்கு எங்களுடைய ஏப்ரல் 1 ஏப்ரல் பூல் என்று கூறுவார்கள். இன்றைக்கும் வரைக்கும் எங்களையும் நிறைய பேர் முட்டாள்களாக முயற்சித்திருக்கிறார்கள். சில இடங்களில் நாங்களே எங்களை முட்டாள்களாக்கி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு நாள், இந்த நாளினோட உண்மையான அர்த்தத்தை பார்க்கும்பொழுது, இந்த சொந்தங்கள், தங்களுடைய நண்பர்கள், உறவினர்களை நாங்களே அவர்களை கலாய்த்து சந்தோஷப்படக்கூடிய நாளாகத்தான் இருக்குது. சந்தோஷத்துக்கான நாள் தான். இதிலே முட்டாள்களாக்கிவிட்டு அதை பெருமையாக சொல்லிக் கொண்டு அது ஒரு சந்தோஷத்துக்குரிய நாளாகத்தான் இருக்குது. அப்ப இந்த ஏப்ரல் பூல் என்று வரும்பொழுது, முட்டாள்களுடைய தினம் என்று வரும்பொழுது, அது முட்டாள் என்று தவறாக எடுத்துக்கொள்ளணும். இதனுடைய உண்மையான நோக்கம் இன்றைக்கு மாறி மாறி அனைவருமே எங்களை நாங்களே சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய நோக்கமாக இருக்குது. அப்ப இனி நாங்கள் ஒரு வாரம் இப்படி முட்டாள்களாக கூடாது என்பதையும் நாங்கள் மற்றவர்களால் யோசித்து எங்களை நாங்களே ஆற்றுகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த முட்டாள்கள் தினம் என்று வரும்போது எங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கிறது. பாடசாலை காலங்களிலிருந்து எங்களை முட்டாள்களாக்குவதற்கு விடிய காலம் முன்னே பள்ளிக்கூடம் இல்லையாம் என்று சொல்வது, பள்ளிக்கூடம் முன்னாடி டீச்சர் வர மாட்டாமல் சொல்வது, காலுக்குள்ள அட்டை என்றது, சைக்கிள் சீட்டு சுத்துன்றது, இப்படி பலதரப்பட்ட காமெடிகளை நாங்களும் பார்க்கக்கூடிய இருக்கிறது. சில நேரம் பிரின்சிபல் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாராம் என்று கூட சொல்லுவார்கள். அப்படி பல தரப்பட்ட விடயங்கள். உனக்கு 100 வந்துட்டாம் அதுகளை நம்ம மடைஞ்சிடாது. சில நீ ஃபெயில் ஆகிட்டியாம் அந்த பாடத்துல, இன்றைக்கு இங்கிலீஷ் டீச்சர் மார்க்ஸ் கொண்டாடவா, அல்லது ரிப்போர்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் நாளை இன்றைக்கு நடக்குமாமண்டா, அதுகள் எல்லாம் உங்களுக்கு சும்மா அப்படி தூக்கி போடக்கூடிய விடயங்களாக இருக்கும். இப்படி பலதரப்பட்ட விடயங்களை பாடசாலை காலங்களில் நாங்களும் அனுபவித்திருப்போம், நீங்களும் அனுபவித்த பாடசாலை காலங்கள், கலப்பு பாடசாலைகளில் படித்தவர்களுக்கு எல்லாம் உனக்கு ஓகே சொல்லிட்டு அது முட்டாளாலும் பரவாயில்ல அப்படி சொல்லுங்களா ரெண்டாச்சும் சொல்லி சில பேர் சந்தோஷப்படக்கூடியவர் இருக்கா. டியூஷன்களுக்கு போய் பாக்குதுன்னா அப்படி ஒரு விடயம். இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் இந்த உலகம் இந்த முட்டாள்கள் தினத்திலே நடக்கும். சிலது அவர்கள் சொல்லும் பொழுதும் முட்டாளாகிறான்னு தெரிந்தாலும் அப்படி ஒரு சந்தோஷமாவது கிடைத்து வேண்டும் என்ற சந்திக்கு பலரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். அப்படியே சந்தோஷம். சரி, அப்படியாச்சும் சொல்லுங்களாப்பா சொல்றாங்க. இல்ல அப்படி இருக்கும்போது அதை தனி 12 மணியோடு முடிந்துடும் என்பார்கள். 12 மணிக்கு பிறகு முட்டாளாகினா அது முட்டாளின்னு எங்களுக்கு நாங்களே ஒரு வரையறைகளை எல்லாம் வைத்து நாங்களே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கோம். இன்னும் சிலவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த கூழ் முட்டை அடிப்பது, தக்காளி பழங்களை அடிப்பது, உஜாலா பூத்திரால ஊத்துவது என்று சாணியை கிடச்சி ஊற்றுவது பலரும் பல கிராமங்களில் பலதரப்பட்ட பண்ணுகளை எடுப்பார்கள். அப்படி இந்த நாள் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நாளாகத்தான் பலருக்கும் கழியும். குறிப்பாக இந்த எங்களை மாதிரி வேலை தலங்களுக்கு சென்று இறுக்கமான சூழலில் வாழ்வதை விட இந்த கிராமங்களிலே அன்றாட வேலைகளை செய்து சமூகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்களை மிக லாபகமாக கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷமாக அவனை ஆற்றுகைப்படுத்திக் கொண்டு செல்லக்கூடிய நாளாகத்தான் இருக்கும்போது நாங்களும் எங்களால் முடிந்தவர் இன்றைக்கும் பலரையும் முட்டாளாகும். ஆனால் அடுத்த மனநிலையை பாதிக்காத விதத்திலே முட்டாளாகும். சில பேருக்கு உனக்கு கல்யாணம் வேண்டா அது அவர்கிட்ட மனநிலையை அப்படி சொன்னாதான் சந்தோஷம் ஏற்படும், கல்யாணம் இல்லையா வேண்டா அது அவனுக்கு பாதிக்கும். அப்ப சில விடயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டும் இந்த உலக முட்டாள்கள் தினத்திலே சிலர் விரும்பி முட்டாள்கள் ஆவார்கள் எங்களைப் போல, சிலர் மற்றார்கள் முட்டாள்கள் ஆக்கப்படுவார்கள். எனவே நாங்களும் சிலர் முட்டாள்கள் ஆக்குறான்னு தெரிந்தாலும் சரி, அவன் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும், எங்களை முட்டாள்களாக்கி இன்று சந்தோஷமாக கடந்து செல்லக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளை மாற்றிக்கொள்ளும். சொல்லுங்க கார்த்தியா, பல்கலைக்கழகத்தை என்ன மாதிரி போகுது வாழ்க்கை? நிச்சயமாகத்தான் இந்த முட்டாள் தினம் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கு காலமே நாங்கள் எல்லாம் மறந்துட்டோம். உண்மையில நாங்கள் எல்லாம் ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே காலமேல் எழும்பைக்கு ஒரு சபதத்தோட தான் எழும்புறது. எங்களுக்கு பிடிச்ச எங்களுக்கு நெருங்கிய நண்பர்களை எல்லாம் முட்டாள் ஆக்குறோம். நாங்கள் ஒருத்தர் டைம் ஏப்ரல் ஃபூல் அப்படி என்று ஆகக்கூடாது அப்படின்ற பெரிய சபதங்களோட தான் எல்லாருமே இன்றைய நாள்ல எழும்புறது. அதே மாதிரிதான் எங்களோட சக தொகுப்பாளரும் இன்றைக்கு எல்லாரையும் முட்டாள் ஆக்குறோம், ஏப்ரல் ஃபூல் ஒரு மாஸ்க் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தார். ஆனால் பரிதாபகரமாக அவர் தான் முட்டாளாகி இருக்கிறார். எனக்கு மறக்காது, ஏன் ஒரு 90s கிட்ஸ் இந்த விடயங்கள்லாம் மறக்காது வாழ்க்கையில். அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், தனக்கு திருமணம் அப்படி என்று எனக்கும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நெறியாளி செய்வதற்கும் தெரிவித்து தனக்கு திருமணம் அப்படின்னு எங்களை நம்ப வைப்பதற்கு பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டதிலும் தெரியும் தானே இவருக்கு திருமணம் அப்படி என்று சொன்னாலே எங்களுக்கு தெரியாமல் எங்களை விசாரிக்காமல் ஒருத்தரும் செய்து வைக்க மாட்டார்களே அப்படின்னு அவரை நாங்கள் முட்டாளாக்கி எங்களுடைய இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் ஆரம்பித்திருக்கிறோம் அப்படின்றத நாங்களும் எங்களுடைய நேயர்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்களை மாதிரி தான் நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்து கொள்ளுங்க. இப்படி பல மனிதர்கள் வருவார்கள். ஏன் எனக்கு திரும்ப நல்ல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே நடக்காமல் இருக்குன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் சூழ இருப்பதால் தான் நடக்குதில்லை.
இல்ல நாங்கள் உங்களுக்கு அவசரப்படாங்க வருகிறோம். நாங்க எங்களுடைய நேயர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். உங்களுக்கு பார்த்து நல்ல பெண்ணாக பார்த்து நாங்கள் திருமணம் எங்களுடைய நேயர்களில் அதிகமானவர் 95% அதிகமானவர்கள் 60 வயது தாண்டியவர்கள் 60 வயது தாண்டியவராக தான் இருக்கிறார்கள். உண்மையாகத்தான் நாங்களும் ஒரு இடத்திற்கு போனால் எங்களை பார்த்து, ஆனால் உண்மையில் அந்த அப்படிப்பட்ட அன்புகளுக்கெல்லாம் நாங்கள் அவர்கள் உங்களை நாங்க நேர்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் உண்மையில சந்தோஷமா தான் இருக்குது. அப்படி ஒரு அவர்களுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதுல நாங்கள் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஆட்களா தான் இருக்கோம். இப்படி சில நண்பர்களுக்கெல்லாம் போன் எடுத்து நாங்கள் இன்றைய நாள்ல முட்டாளாக்கி ஏப்ரல் ஃபூல்னு சொன்னா டெய்லி என்னை ஒவ்வொருத்தர் ஏமாத்தி கொண்டுதான் இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஏமாத்துறதுதான் பெரிய விஷயமா இருக்குதுன்னு இந்த வாழ்க்கையில நொந்து நூடுல்ஸ் ஆன ஒரு சனம் இருக்கும் ஒரு பக்கம். சிலது எல்லாம் முட்டாளாக்கிறோம் அப்படின்னு இந்த வாரன் பொறுவண்டு போட்டு எங்களோட ஃப்ரெண்ட் இன்னொரு ஆளுக்கு போன் எடுத்து தன் ஏற்கனவே ஏமாந்துட்டுன்னு அந்த வன்மத்தை இன்னொரு நண்பர்ல காட்டுறது. நாங்க சூரியன் எஃப்எம்ல இருந்து கதைக்கிறோம், சக்தி எஃப்எம்ல இருந்து கதைக்கிறோம் அப்படி என்று வேற இதுகள் எல்லாம் சொல்லி ஏமாத்துறது இப்படி என்று பல சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கும். இப்ப எல்லாரும் அலர்ட்டா இருந்து கொள்ளுங்க, உங்களை யாரும் ஏமாத்த மாதிரி அப்படின்றதான் நிறைய என்னுடைய கருத்தா இருக்கு. நிச்சயமா இப்படியான பலதரப்பட்ட பண்களை நாங்களும் பார்க்க வேண்டிய நாள் முழுக்க இப்படியான விடயங்கள் நடைபெறும். அப்ப மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக எங்களை நாங்களே முட்டாள்களாக்கிக் கொள்வதில் பிரச்சனைகள் இல்லை. என்னதான் இருந்தாலும் இந்த நாளினுடைய நோக்கம் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருப்பது. அப்ப மற்றவர்களை புண்படுத்தாமல் முடிந்த அளவுக்கு எங்களை நாங்கள் எல்லோருமே சந்தோஷப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படிதான் ஒருவர் என் அம்மாட்ட போய் சொல்லியிருக்கிறார், அம்மா எனக்கு ஒரு பிள்ளை லவ் ஒன்று செட் ஆயிடுச்சுன்னு. உனக்கு அம்மா சொல்லியிருக்கிறா, உனக்கு காலம் ஒழுங்காவே டைமுக்கு எழும்ப தெரிய நீ ஆச்சும் ஒரு பிள்ளைய நேரத்துக்கு போய் பார்த்து செட் பண்றதாகட்டும். அப்படிப்பட்ட பலதரப்பட்ட குடும்பங்களும் இருக்கிறது. இப்படி சந்தோஷமாக இந்த நாளை நாங்களும் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய பழைய கால ஞாபகங்களை மீட்டு பாருங்கள். இந்த முட்டாள் தினத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த குரலை வித்தைகள் எல்லாம் இன்னும் பாடசாலை காலங்களை யோசித்து பார்த்தால் இன்னும் அதிகளவாக இருக்கும். எங்களுடைய காலங்களில் இது ஒரு மிக ஒரு சிறந்த காலமாக இருக்கும். அதிபராசிரியர்கள் அவர்கள் கூட எங்களை முட்டாள்களாக முயற்சிப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் எல்லோருடைய வாழ்க்கை. இன்றைக்கு எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு பிறகு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவார்கள். இன்றைக்கு எல்லா வச்ச எக்ஸாம் அது திருப்பி கேன்சல் செய்கிறோம், எல்லாருக்கும் ஓப்பன் மார்க்ஸ் தரோம், இப்படி எல்லாம் சொல்லி எங்களை முட்டாள்களாக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பா இந்த ஆங்கில பாடத்துக்கு எல்லாருக்கும் 20 மார்க்ஸ் கூட்டி வரும், என்ன எடுக்கிறதே 20 மார்க்ஸ் தான். அப்போ அப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இப்படியான விடயங்கள், சந்தோஷம் தரக்கூடிய விடயங்கள் எல்லாம் குறைந்து சென்றதுதான் இன்றைக்கு இறுக்கமான சூழ்நிலை உருவாதுக்கும் காரணமாக இருந்திருக்கு என்று கூட தோணுது. என்றால் இன்றைக்கு முட்டாள்கள் ஆக்குவதெல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் முட்டாள்கள் ஆக்குறார்கள். முட்டாள்கள் ஆக்குவதற்கும் ஒரு மீம் ஒன்றை டவுன்லோட் பண்ணி போடுகிறார்கள். அதுக்கு அவர் சிரிச்சா சரி, சிரிச்சே அவர் வந்து முட்டாள் ஆகவில்லை, சிரிக்காட்டி அவருக்கு ஏப்ரல் ஃபூல் என்ற ஸ்டிக்கரை போட்டு இந்த நிகழ்நிலைகளிலேயே இந்த விடயங்கள் எல்லாம் கடந்து கொண்டு செல்லும். ஆனால் நாங்கள் எல்லாம் விடிய காலம் எழுப்பி ஒரு வீட்டை வச்சு அவனை முட்டாளாக்கி தண்ணியால் ஊற்றி முட்டையால் அடித்து தக்காளியால் உருட்டி பலதரப்பட்ட விடயங்களை செய்திருப்போம். ஆனால் இன்றைய சமூகத்தில் அவ்வாறான விடயங்கள் இல்லாமல் போயிருப்பதால் இன்றைக்கு எல்லாருமே ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் போய் இருக்கிறார்கள் என்பது. அப்ப இந்த மாதிரி விடயங்களை நாங்களும் கொண்டாட வேண்டிய தேவை எங்கள் அனைவருக்குமே இருக்கிறது. ஏதாவது ஒரு கட்டத்தில் எங்களை நாங்களே இலகுபடுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு சந்தோஷம் தருகிறது என்றால் எங்களை நாங்களே முட்டாளர்களாக்கிக் கொள்வதில்லை, எங்களை மற்றவர்கள் யார் தீர்மானித்தோன்றதே இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். அதை பற்றி அதை தாண்டி எங்களுடைய நேயர்கள் என்று வரும்போது நாங்கள் கார்த்திகாயன் கூறிய போல எங்களுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடியது, எங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாம் ஒரு 60 வயது தாண்டிய அனுபவம் மிக்க முதியவர்களால் எங்களை பார்த்து ரசிக்கிறார்கள் என்பது எங்களுக்கும் பெருமையா இருக்கு. என்றால் காலை வேளைகளிலே ஏன் அவ்வாறான ரசிகர்கள் எங்களுக்கு வருகிறார்கள். இன்றைக்கு ஒரு இளைய வயது இல்லை நடுத்தர வயதில் இருப்பவர்கள் யாரும் இந்த டைமுக்கு எழும்புறையில் எழும்பினாலும் வேலை உலக எல்லாருமே உடனடியாக குளித்து மூழ்கி சாப்பாடு எடுத்துக்கொண்டு வேலையில் கூடிடுவார். ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதிகாலை அவர்கள் பழக்கம் மொழி அதிகாலையில் எழும்பி இந்த விடய டிவியை போட்டு இந்த விடயங்களை இருந்து பார்த்து கொண்டு காணும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயமா இருக்குது. அதை தாண்டி வெளியிடங்களுக்கு செல்லும்போது பல இடங்களிலே வந்து அவர்களாகவே கதைக்கிறார்கள், பல அறிவுரைகளை கொடுக்கலாம். நாங்கள் பட்டிமன்றங்கள் அண்மையில் கூட பருத்தித்துறை தும்பளை பகுதியிலே ஒரு துண்ணாலை பகுதியிலே ஒரு பட்டிமன்றத்துக்கு சென்றிருந்தோம். அப்ப அங்க வந்து ஒரு ஐயா வந்து தாங்கள் உலகளவும் டிவியில தான் பார்த்தாங்க, நேரில் பார்க்குறோம் 2 பேர் முறையை பட்டிமன்றத்தில் பேசினால கதைத்து நல்ல அறிவுரைகளையும் கொடுத்தாங்க. பல சில நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் கூட எங்களை எவ்வாறு நாங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பலரும் பல அறிவுரைகள் எல்லாவற்றையுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பலருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, நல்லா செய்கிறோம், இதை மாற்றுக்கும் அதை மாற்றுக்கும் எங்களை அவர்களும் கூறிக்கொண்டார்கள். எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் என்பதை தாண்டி எங்களை கண்காணிக்கக்கூடியவர்கள் என்பது ஒரு அனுபவசாலிகளாக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. அதற்குடைய வயோதிப காலங்களை எங்களோடு செலவிடுகிறார்கள். அதற்குடைய வயோதிப காலங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை நாங்களும் என்டர்டெயின் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அவர்களை என்பது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே போல இந்த பத்திரிகை செய்திகளை நாங்கள் வாசிக்கும் போதே தான் பலரும் விரும்பி கேட்கிறீர்கள் என்று கூறுங்க. அதிலும் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கூறுங்க. எல்லாவற்றையுமே நாங்களும் கேட்டுக்கொண்டும் மெதுவாக நாங்களும் மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் தானே, உங்களை கேட்டால் போல் எங்களையும் நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அன்புகளையும் எங்களுக்கு அள்ளி இறையுங்கள் என்பதையுமே நாங்கள் இன்றைய தினத்தை உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. இப்படி என்ன வாங்க பாசமாக கதைக்கிறாங்க, எங்களை முட்டாள்களாக ரை பண்றாங்கன்னு நினைத்துள்ளாங்க. இது உண்மையான விடயம்.
நிச்சயமாகத்தான். உண்மையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமே இதுதான். ஒரு அனுபவம் மிக்கவர்களிடம் ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிறது அப்படி என்பது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அதை விட நாங்கள் இந்த வளமையாக இந்த பத்திரிகைகளில் மிக முக்கியமான செய்திகளை பற்றி பேசுவதுண்டு. அதே போன்று இன்றைய நாளிலும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இந்த சரத் பொன்சேகா என்று சொல்லக்கூடியவர் வந்து தமிழர் பிரதேசங்கள்ல கொடூரமான கொலைகள் இடம்பெற்றது, சட்டத்திற்கு மீறிய வன்புணர்வுகள் எல்லாம் இடம்பெற்றது அப்படி என்ற கருத்தை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக மிருசுவிலே ஒரு குடும்பம் மிக கொடூரமான முறையில் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டது அப்படி என்ற விடயங்களையும் அவர்கள் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் தமிழ் மக்களை ஏப்ரல் ஃபூல் ஆக்குறதுக்கு தானா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து பலர் செய்திகளை பார்க்கக்கூடியதாக தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்து போனோம் என்று சொன்னால் பெட்ரோலின் விலை குறைந்திருக்கிறது. இப்ப பெட்ரோலின் விலை குறைந்திருக்குது அப்படின்னு நாங்க சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பார்த்தா டீயின் விலை அதிகரிச்சிருக்குது. அதோட இந்த லாஃப் ஹேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிவாயுவின் விலையும் அதிகரிச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக தான் இருக்கிறது. பொருளாதாரமும் மாறி மாறி தளமல் நிலையில இருந்து, ஆனால் அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள் எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விட்டது அப்படி என்று. ஆனால் நாங்கள் உட்கட்டமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் சீராக்கப்பட வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றது என்று பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பத்திரிகைகளின் ஊடாகவும். இதை விட காரசாரமான விஷயங்கள் அப்படி எதுவும் இருக்குதா ஹரிகரன்? நிச்சயம். இப்படி இருக்கும்போது சரத் பொன்சேகா கூறியிருக்கக்கூடிய விடயம், சரத் பொன்சேகா தான் இந்த இறுதி யுத்தத்தை நடாத்தியிருக்கக்கூடிய பிரதான தளபதியாக கூட இருந்திருக்கிறார். இறுதி யுத்தத்தை வெற்றி கொண்டு வெற்றி தளபதியாக சிங்கள மக்கள் மத்தியிலேயே கொண்டாடப்பட்டு வருவர். அதற்கு பிறகு தேர்தலிலே வந்திருந்தவர், ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தவர், பிறகு அரசியல் பழிவாங்கலால் சிறைச்சாலை சென்றவர். அதற்கு பிறகு வந்து எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை போல உயர்ந்த தலைவர்களை பார்த்ததில்லை, அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள், அவர்கள் பெண்களை மதித்தமை, இந்த கெட்ட வழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இராணுவத்தை போல எந்த இராணுவத்தையும் நான் உலகிலே பார்த்ததில்லை என்று கூட கூடியவர். பிறகு இனவாதங்களை பலதரப்பட்ட மேடைகளிலே எங்களுக்கு எதிராக கக்கி இருக்கக்கூடியவர். மீண்டும் இந்த விடயங்கள் நடந்திருக்கிறது என்பது இது வந்து உள்ளூராட்சி தேர்தல் நெருங்குகிறது, அடுத்தது மாகாண சபை தேர்தல் அவர்களுடைய அரசியல் லாபமாக கூட இருக்கலாம். கார்த்திகானி கூறியது போல இது ஏப்ரல் போல் செய்தியாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுக்கு தினமும் ஏப்ரல் போலாகத்தான் இருக்கிறது. தினம்தோறும் நாங்கள் இந்த தீவு பகுதியிலே முட்டாள்களாக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். யுத்தத்திற்கு முதலும் முட்டாள்களாக்கப்பட்டோம், யுத்தத்துக்கு பிறகு முட்டாள்களாக்கப்படுகிறோம். எல்லா இடங்களையும் யுத்தத்துக்கு முதல் உலக நாடுகளால் முட்டாள்களாக்கப்பட்டோம். இன்றைக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல்வாதிகளாலேயே நாங்கள் முட்டாள்களாக்கப்பட்டு ஈழத்தமிழினம் என்பது தொடர்ச்சியாக முட்டாள்கள் ஆக்கப்பட முயற்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். முட்டாள்கள் ஆவதும் ஆகாமல் இருப்பதும் எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. இந்த விடயங்களை சாணக்கியத்தனமாக கையாண்ட வேண்டிய தேவை ஈழத்தமிழர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது என்பதை ஈழத்தமிழர்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் கால மாய வித்தைகள் அதிக அளவிலே இன்றைக்கு நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. பலதரப்பட்டவர்களுடைய வருகைகள் இடம்பெறும், பலதரப்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்படும், பலதரப்பட்ட செயற்பாடுகளுக்கான ஒத்திகைகள் பார்க்கப்படும் என பலதரப்பட்ட விடயங்கள் நடைபெறும். மீண்டும் தேர்தல் முடிந்த பிறகு பழைய பல்லக்கு அது ஏறும் என்பதையும் எம்மவர்கள் புரிந்து கொண்டு செயற்படுங்கள் என்பதை தான் நாங்கள் இன்றைய தினத்திலே கூறக்கூடியது. இன்றைய நாள் சந்தோஷத்திற்காக எங்களை நாங்கள் முட்டாள்களாக்கினாலும் தொடர்ச்சியாக நாங்கள் முட்டாள்களாக்கப்படக்கூடிய விடயங்களை இந்த தேர்தல் காலங்களில் செய்து விடாதீர்கள் என்பதையும் எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு தடவை உங்கள் அனைவருக்கும் ஏப்ரல் ஃபூல்ஸ் என்று கூறிக்கொண்டு விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.